தனி மனிதன் திருந்தினால் குடும்பம் திருந்தும், குடும்பம் திருந்தினால் சமுதாயம் திருந்தும். அதான் அடிப்படை. இந்தியாவில் ஒரு மாணவன், அவங்க அப்பாவுக்கு இந்த பையன் மேலே கொஞ்சம் சந்தேகம். இந்தியா மேப்பு ஒழுங்கா இவனுக்கு போட தெரியுமான்னு சந்தேகம். அந்த பையன்கிட்ட இந்தியா மேப்பை கிழிச்சு கொடுத்தாரு. 8 சுக்கா கிழிச்சு கொடுத்தாரு. கிழிச்சு கொடுத்துட்டு அதை ஒட்டுன்னாரு. ஒழுங்கா ஒட்டணுமா இல்லையா? இந்தியா மேப்பு எப்படின்னு தெரிஞ்சவன் தான் ஒழுங்கா ஒட்ட முடியும். இல்லைன்னா கல்கத்தா இருக்க வேண்டிய இடத்துல பம்பாயை தூக்கி வைப்பான், பம்பாய் இருக்க வேண்டிய இடத்துல கல்கத்தாவை தூக்கி வைப்பான். சென்னை டெல்லியா மாறும், டெல்லி சென்னையா மாறும், காஷ்மீர் கன்னியாகுமரியா மாறி போயிடும். இந்த பையன் என்ன பண்ணா, அரை மணி நேரம் கழிச்சு ஒழுங்கா ஒட்டி கொடுத்துட்டான். ரொம்ப சுத்தமா ஒழுங்கா ஒட்டி கொடுத்துருக்கான். நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரி எல்லை, எல்லாம் தெளிவா இருக்கு. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏண்டா இந்தியா மேப்பு முன்ன பின்ன பார்த்துருக்கிறியான்னு கேட்டாரு. இந்தியா மேப்பா அப்படின்னா என்னன்னா, என்னடா இப்பத்தானே ஒட்டி கொடுத்தேன். ஓ, இந்த பக்கம் இந்தியா மேப் இருக்கா, நான் பின்பக்கத்தையில பார்த்து ஒட்டுனேன்னா. பின்பக்கத்தில் ஒரு மனுஷன் படம் இருக்கு. மனுஷன் படத்தை ஒழுங்கா ஒட்டின உடனே முன்பக்கத்து இந்தியா மேப்பு ஒழுங்காயிடுச்சு. இப்ப என்ன தெரியுது? தனி மனுஷன் ஒழுங்கானா இந்தியா ஒழுங்காகும். சரிதானே? தனி மனிதன் ஒழுங்கானால் குடும்பம் ஒழுங்காகும். குடும்பங்கள் சேர்ந்தது சமுதாயம், சமுதாயம் சேர்ந்தது நாடு, உலகம், அப்படியே போகும். அதனாலே அந்த குடும்பம் பக்தியுள்ள குடும்பமாய் இருக்குமானால் அது பெரிய புண்ணியம். கந்த புராணம் இந்த நாட்டிலே முக்கியமான ஒரு நூல். அது சிவநூல். சிவபெருமானுடைய பெருமை, சிவனுடைய திருக்குமாரனாக சிவனுடைய அம்சம் பெற்ற முருகப்பெருமான் பெருமை, அதையெல்லாம் சொல்லக்கூடிய சிவநூல் கந்த புராணம். ராமாயணம், ராமாயணம் அன்பு நூல், முழுக்க அன்பு, எல்லா உயிர்கள்பாலும் அன்பு. சக்கரவர்த்தி திருக்குமாரன் எல்லாரையும் சகோதரன் ஏத்துக்கிறான். அந்த அன்பு. ராமாயணம் அன்பு நூல். மகாபாரதம் அறநூல், தர்மங்களை சொன்ன நூல் மகாபாரதம். எவ்வளவு தர்மம் தெரியுமா? பட்டியல் போட்டு பேசக்கூடிய நூல் மகாபாரதம். சிலப்பதிகாரம், இதெல்லாம் நம்முடைய காவியங்கள் தமிழ்ல. சிலப்பதிகாரம் விதி நூல், விதியை மாற்ற முடியாது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த 3 தான் சிலப்பதிகாரம். அரசாட்சியில தப்பு பண்ணனா அறமே அரசனை கொன்றுவிடும். சிறந்த கற்புக்கரசியாயிருக்கக்கூடிய பெண்களை உலகம் கும்பிடும். ஊழ்வினையை மாற்ற முடியாது. அரசியல் பிழைத்தோர் கரங்கூற்றாவதும், உரைசால் பத்தினி குயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இளங்கோவடிகளுங்கிற சமணர் பாடின பாட்டு. சிலப்பதிகாரம் விதிநூல். ஜீவக சிந்தாமணி, ஜீவகனுக்கு 8 பெண்டாட்டி. 8 பேரையும் விட்டுட்டு சன்னியாசி ஆயிட்டான். 8 பொண்டாட்டி இருந்தா பண்ண சன்னியாசி ஆக வேண்டியதானே? ஏங்க என்னத்துக்கு அவன் ஒரு பொண்டாட்டியை சமாளிக்க முடியல, 8 பொண்டாட்டி வச்சு அவன் என்ன பண்ணுவான்? மங்கையர் எண்மறை மணந்த மாண்டுமிக்க வீரன் ஜீவகன். அதான் ஜீவக சிந்தாமணி. ஜீவக சிந்தாமணி இருக்கே, அது இன்ப நூல். பெரிய புராணம் இந்த வரிசையில் வச்சு சொல்லிக்கிட்டே வாங்க. கந்த புராணம் சிவநூல், ராமாயணம் அன்பு நூல், மகாபாரதம் அறநூல், சிலப்பதிகாரம் விதி நூல், சிந்தாமணி இன்ப நூல், பெரிய புராணம் அருள் நூல், முழுக்க அருள். சிவபெருமானுடைய திருவருள், அடியார்களின் திருவருள். அடியார் விட்டு வாசப்படியிலே ஆண்டவன் வந்து நின்ன வரலாறு தான் பெரிய புராணம். கோயிலுக்கு அடியார்கள் போன வரலாறு இல்ல, அடியார் விட்டு வாசப்படியிலே ஆண்டவன் வந்து நிற்கிறான். அதுதான் பெரிய புராணம். நம்ம வீட்டு வாசப்படிச்சு கடவுள் வருவாரா? சத்தியமா வருவார். நமக்குத்தான் தெரியல. எப்படி வாரார்னு நமக்கு தெரியல, ஏமாந்து போயிடுறோம். கவியரசர் ரவீந்திரநாத் டாகூர்
கீதாஞ்சலி எழுதின புண்ணியவான், நோபல் பிரைஸ் வாங்கினவர் உட்கார்ந்து இருக்கார். ராத்திரி கனவு, கடவுள் காட்சி கொடுத்தார், நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரப்போறேன்ட்டார். நாளை மத்தியானம் 1 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரப்போறேன். தாகூருக்கு எப்படி இருக்கும்? கடவுள் வரப்போறார், நம்ம வீட்டுக்கு கடவுள் வரப்போறார். ஒரு கவுன்சிலர் வந்தாலே வீட்டுக்கு அவ்வளவு ஏற்பாடு பண்றான். கடவுளே வர்றாருன்னா என்ன ஏற்பாடு பண்ணணும்? வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு, தீபம் ஏற்றி வச்சு, பூமாலை வாங்கி வச்சு, சாம்பிராணி, ஊதுபத்தி, தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் வச்சு கடவுள் வரப்போறார், கடவுள் வரப்போறார், மத்தியானம் 1 மணிக்கு கடவுள் வரப்போறார், காத்து கிடக்கிறார். 12 மணி. ஒரு வயசான ஒரு பெரியவர், 85 வயசு, தள்ளாடிக்கிட்டு வரார். அப்பா, இந்த ஓரத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகட்டுமா? கடவுள் வரப்போறார், நீ வயசான ஆளு, உன்னடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா கடவுள் வரமாட்டார், தீட்டாயிரம், போ. அப்பா, ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்ப்பா, ரொம்ப களைப்பா இருக்கு, வெயில் தாங்க முடியல, லேசா சாஞ்சிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, சொன்னா போக மாட்டேன், அறிவு கிட்டவனே. அப்பா, 10 நிமிஷம் உட்காரவா? தடி எடுத்து ஒரு அடி காலில் போட்டார். அந்த பெரியவர் அடியை வாங்கிக்கிட்டு போயிட்டார். 12:30. இப்போ அங்கே இருந்து ஒரு குருட்டு பிச்சைக்காரன், சாமி கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன், வெயில் தாங்கல அப்படின்னா, போடா, அங்ககீரரை பார்த்தா ஆண்டவன் வரமாட்டார். எப்படி இருக்கு? உனக்கு கண்ணு கிடையாது, நீ வரக்கூடாது, பிச்சைக்காரன், போடா. சாமி, ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு போறேன் சாமி. அதெல்லாம் இல்லை, முதுகுல ஒரு போடு போட்டார். அவன் போயிட்டான். 12:55. 1 மணிக்கு கடவுள் வாரதா சொல்லி இருக்கார். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. கர்ப்பிணி பெண்ணு, வயிற்றுல இப்ப குழந்தை பிறந்துரும் போல தெரியுது. அங்க இருந்து தள்ளாடி நடந்து வர்றா. யார்கிட்டையும் கொடுக்க முடியாத சுமை, தலைச்சுமையை இறக்கலாம், வயிற்று சுமையை இறக்க முடியாது. கஷ்டப்பட்டு வாரா. ஐயா, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன்யா, ரொம்ப தாகமா இருக்கு, முடிஞ்சா தண்ணி கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன். உன்னை பார்த்தா குழந்தை இப்ப பிறந்துரும் போல இருக்கு. இப்ப குழந்தை பிறந்தா அந்த இடம் தீட்டாயிரும், கடவுள் வரமாட்டார், நல்ல வேலையை கெடுத்த, போசிக்கிறோம். ஐயா, முடியல ஐயான்னு உட்கார்ந்துட்டா. ஒரு அடி மண்டையில போட்டார். அவளுக்கு தாங்குமா? அந்த பொண்ணு தாங்க முடியல, அழுதுட்டு எந்திரிச்சு போயிட்டா. 1 மணி ஆச்சு, கடவுளை காணோம். 1:30 மணி ஆச்சு, கடவுளை காணோம். 2 மணி ஆச்சு, கடவுளை காணோம். இன்னும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? கடவுளை காணோம்னு. காணோம். ராத்திரி தூங்குற பொழுது கனவுல திரும்ப கடவுள் காட்சி கொடுத்தார். தாகூர் பிடிச்சுக்கிட்டார். என்னங்க, வாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டீங்க? அப்பா, 3 முறை வந்தேன். முதல் முறை வந்த பொழுது காலில் அடிச்சேன், 2வது முறை வந்த பொழுது முதுகில் அடிச்சேன், உலகத்துக்கெல்லாம் தாயா இருக்கிற கர்ப்பிணி பொண்ணா வந்தேன், தலையில் அடிச்சு விட்டேன், இனிமே அடி வாங்க முடியாதுப்பா. கடவுள் எப்படி வருவார்? எப்படி வேணாலும் வருவார். தெய்வம் மனுஷ ரூபேனா, கடவுள் மனித வடிவத்தில் வருவார். யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. மாணிக்கவாசக பெருமானுக்கு எப்படி வந்து காட்சி கொடுத்தார்? செந்தழல் புரை திருமேனி இங்காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி, அந்தணனாவதுங்காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அப்படித்தான் காட்சி கொடுப்பார். கடவுள் எப்படி வேணாலும் வருவார். நம்ம வீட்டு வாசலுக்கு கடவுள் வந்து நின்றதை சொன்னதுதான் பெரிய புராணம். பெரிய புராணம் படிச்சா நம்ம வீட்டு வாசப்படிச்சு கடவுள் வருவார். திருவம்பாவையில் ஒரு வரி ஞாபகம் வருதா? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. நம்ம வீட்டு வாசப்படியில ஒவ்வொரு வீடா சிவபெருமான் வந்து நிற்கிறாராம். கிறிஸ்தவ மதம் சொல்லும் தட்டுங்கள் திறக்கப்படும். கோயில் கதவை தட்டு, சாமி திறப்பார்னு அர்த்தம். இந்து மதம் சொல்லும் உங்க வீட்டு கதவை கடவுள் தட்டுறார், திறந்து வையுங்க. நீ எதுக்கு கோயிலுக்கு போற? உங்க வீட்டு வாசப்படியில நின்று கடவுள் உங்க வீட்டு கதவை தட்டுறார், திறந்து வை. அதுதான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கண் அரசை அடியோம்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். எங்க வருது? நம்ம திருவம்பாவையில் வருது. அப்போ அருள் நூல்
பெரிய புராணம். இந்த மந்திரங்கள்னு 11 மந்திரம் சொல்லுவான். சம்ஹிதா மந்திரங்கள்னு அதுக்கு பேர். ஈசானாய நம, தத்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சத்யோஜாதாய நம. இது 5 முகத்துக்கு 5 ஆச்சு. நம்ம உறுப்புக்கள் அதுக்கு ஒரு 5 இது சொல்லுவாங்க. ஹிருதயாயை நம, சரசே நம, சிகாயை நம, கவசாயை நம, நேத்திரேப்பியோ நம, அஸ்தாயை நம. மொத்தம் எத்தனை ஆச்சு? 11 மந்திரம் ஆச்சு. 12வது மந்திரம் என்ன? ஓம் நம சிவாய. கவச மந்திரம்னு அதுக்கு பேர் கொடுக்கிறான். அதுதான் பெரிய புராணம். 11 திருமுறையும் 11 மந்திரம். நேத்திர மந்திரம் திருமந்திரம், 10ஆம் திருமுறை திருமந்திரம் நேத்திரேப்பியோ நம, அதான் 10வது மந்திரம். திருமந்திரம் கண் கொடுக்கக்கூடிய மந்திரம். 10ஆம் திருமுறை முத்தாம் திருமுறை, 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11ஆம் திருமுறை பல பேர் பாட்டு, 12ஆம் திருமுறை சேக்கிழார் அடிகள் அருளிய பெரிய புராணம். இது ஓம் நமசிவாய என்ற சிவ மூல மந்திரம். பெரிய புராணம் கதை இல்லை, பெரிய புராணம் வரலாறு. சம்பந்த சாமி எப்ப பிறந்தார் தெரியுமா? தேதி சொல்றேன். 12/5/639. கிபி 639வது வருஷம் மே மாசம் 12ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம். பழனியப்பன் ஐயா திருவாதிரை நட்சத்திரம். யாரு? சம்பந்த சுவாமி. சம்பந்தர் அவதாரம் திருவாதிரை நட்சத்திரம். ஆதிசங்கரர் அவதாரம் திருவாதிரை நட்சத்திரம். சேக்கிழார் பெரிய புராணம் பாடத் தொடங்கி அரங்கேற்றியது ஒரு சித்திரை திருவாதிரை நட்சத்திரம். அரங்கேற்றம் முடிஞ்சது அடுத்த வருஷம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம். ஆக ஒரு வருஷம் இந்த பாட்டை முழுக்க சொல்லி அர்த்தம் சொல்லி இருக்கார் சிதம்பரத்தில். பெரிய புராண அரங்கேற்றம் 12ஆம் நூற்றாண்டில். சம்பந்த சுவாமி பிறந்தது 639 மே 12ஆம் தேதி திருவாதிரை. ஞானப்பால் சாப்பிட்டார்ல, அது எப்போ? 642 மே 9ஆம் தேதி. கணக்கு இருக்கு எல்லாத்துக்கும். 3 வருஷம் தானே. 639 3 642 642 மே மாசம் 9ஆம் தேதி. ஜோதியில் கலந்தார் இல்ல 16 வயசுல சிவஜோதியில். 28/5/655 மே மாசம் 28ஆம் தேதி 655வது வருஷம் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். எடுத்து பாருங்க, பஞ்சாங்கத்தை கரெக்டா இருக்கும். கணக்கு போட்டுக்கிட்டே போகணும். ஆக இது முழுக்க சரித்திரமே தவிர இது ஒன்னும் பொய்க்கதை இல்லை. ஆணை நமதென்ற பெருமாள் அப்படின்னு சம்பந்த சுவாமிக்கு பேர் வைக்கிறான். அது என்ன ஆணை நமதென்ற பெருமாள் சொல்றாரு? ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்லன்னு பாடினார்ல, அதுல கடைசி பாட்டு என்ன? தேனமர் பொழில் கொளாலை வடை சென்னல் துண்ணி வடர் செம்பன் எங்கும் நிகழ நான்முகன்னாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. எவ்வளவு தைரியமா! ஆணை நமதே. நான் சொல்றேன், ஏன் இளவரசர் ராஜா விட்டு பிள்ளை இல்ல, இளவரசர் ஆணை நமதே. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆணை நமதென்ற பெருமாள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் கவலைப்படாத போ. சமயம் நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு தான். நம்பிக்கை கொடுத்த சமயம் இந்து சமயம். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பாவிகள், பாவத்தின் சம்பளம் மரணம். பையன் கேட்கிறான், சார் அப்ப நீங்க புண்ணியவானான்னு கேட்கிறான் அவரை பார்த்து. அதெல்லாம் கிடையாது. பிறவி ஒன்றும் பாவத்தினால மட்டும் வரல, புண்ணிய பாவத்தினால வருது. புண்ணியம் இருக்கிறதுனால நல்ல காரியம் செய்கிறோம், பாவம் இருக்கிறதுனால கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இன்பமும் துன்பமும் கலந்தது தான் பிறவி. வெறும் இன்பமும் கிடையாது, வெறும் துன்பமும் கிடையாது. எதனால இன்பம் அனுபவிச்சோமோ அதனாலேயே துன்பம் வரும். கண்ணதாசன் தான் எழுதுவார், இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, 2 பேரும் மகிழ்ச்சியா இருந்தோம், யார் பிரிந்தாலும் வேதனை பாதின்னு எழுதி வச்சான். யார் போனாலும் மிச்ச பாதி என்ன? வேதனை பாதி. இந்த இன்பம் எவ்வளவுக்கு அதிகமோ அந்த துன்பம் அவ்வளவுக்கு அதிகமாயிருக்கும். இதுதான் சார் வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையை பொறுத்த மட்டும் எல்லாம் நம்முடைய பெருமக்கள் அடியார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டினார்கள். சம்பந்த சுவாமி நமக்கு உறுதி கொடுத்து, கவலைப்படாதே, கோயிலுக்கு போ, நல்லா இருக்கலாம் என்று நம்பிக்கை ஊட்டினார். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு முன்பே மக்கள் தொண்டை
பின்பற்றியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். கிறிஸ்தவ பெருமக்கள் இந்த பக்கம் வந்ததெல்லாம் 1600க்கு அப்புறம் தானே. சம்பந்த சுவாமி காலம் எப்போ? 7ஆம் நூற்றாண்டு, 639 to 655. அப்பவே தொண்டு தொடங்கி விட்டது. என்ன தொண்டு? எல்லாருக்கும் சாப்பாடு போடு, வந்தவனுக்கெல்லாம் சாப்பாடு போடு, பஞ்சம் வந்துருச்சா, பசி வந்துருச்சா, சோறு போடு, ஞானம் கொடுக்கணுமா, பாட்டு பாடு, ஞானம் கொடு. தொண்டு அப்பொழுது தொடங்கி விட்டது. ஆண்கள் வளர்ப்பது முத்தி, அதுக்கு பேர் சொல்லுவாங்க. தட்சிணாக்கினி, காருகபத்தியம், ஆகவனியம்னு 3 தீ ஆண்கள் வளர்ப்பார்கள். திருநீலநக்க நாயனார் அந்த முத்தியை வளர்த்தாராம். முந்தைய வரலாறு சொல்லியிருக்கேன். அந்த அக்னிஹோத்திரம் பண்றவர் முத்தி வளர்ப்பாராம். அவங்க வீட்டு அம்மா வந்த உடனே 4 தீ எரியுமா. அது என்ன? அந்த அம்மா தனியா ஒரு அடுப்பு வச்சாங்களா? இல்ல, அவள் கற்பு தீயும் சேர்ந்து 4 தீ சேர்ந்துதான். விளையாட்டு இல்ல, கற்பு நெருப்பு மாதிரி. ஆஞ்சநேய சுவாமி இலங்கையை எரிச்ச உடனே ராவணன் சொன்னானா, ஒரு குரங்கு சுட்டு பிடிச்சுன்னானா. விபீஷனை எந்திரிச்சான், குரங்கு சுடல, நீ கொண்டாந்து வச்சியே ஒருத்தி, அவளுடைய கற்பு தீ சுட்டது. குரங்கு அதுக்கு அடையாளம், அவ்வளவுதான். அது மாதிரி பாடுறார் பாருங்க. ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரென வளர்க்கும் அக்காப்பில் ஏய்ந்த 3 தீ வளர்த்துளார் இருபிறப்பாளர். அந்தணர்களுக்கு இருபிறப்பாளர்னு பேர். ஏன்? பூணூல் போடுறதுக்கு முன்னாலே ஒரு ஜென்மம், பூணூல் போட்டதுக்கு அப்புறம் பிரம்மத்தை அறிந்த பிராமணன் 2வது ஜென்மம். இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல, திருமுருகாற்றுப்படை. இவர் திருநீலநக்கர் இருபிறப்பாளர். நீந்தும் நல்லறம் நீர்மையின் வளர்க்கும் அத்தீயை வாய்ந்த கற்புடன் 4 வளர்ப்பர்கள் மடவார். பெண்கள் கற்புத்தீயோட சேர்த்து 4 தீ வளர்ப்பார்கள். அப்போ ஆணும் பெண்ணும் இணைந்து நடத்தியதுதான் பழைய திருத்தொண்டு. பிள்ளைகளும் சேர்ந்துச்சு, குடும்பம். அவ்வளவுதானே. இப்போ ஒரு 10 செய்தி சொல்ல போறேன். குடும்பத்தில் யார் யார் எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், அப்பா எப்படி இருக்கணும், வேலைக்காரி எப்படி இருக்கணும், எல்லாம் வரப்போகுது. சேக்கிழார் சுவாமி நினைச்சு பாடியிருக்கார். முதல்ல சாப்பாடு தயார் பண்றோம் குடும்பத்தில். முதல்ல சோறு வடிக்கணுமா, முதல்ல காய்கறி வைக்கணுமா? ஒரு கேள்வி. நம்மளாம் என்ன பண்றோம்? இப்போ காய்கறியை முதல்ல வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுவிடுவோம். நாளைக்கு ஆகும், நாளானைக்கு ஆகும், அடுத்த வருஷத்துக்கு ஆகும். அம்மா போட்டு வச்சிடறோம்ல. எத்தனை வீட்டில் வைக்கிறோமா இல்லையா சொல்லுங்க? முந்தியெல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாதுங்க. இப்போ ஃப்ரிட்ஜு போட்டு உள்ளதுக்கி வச்சிடறோம். எடுத்து அப்பப்போ அவர் தலையை கண்டு சூடு பண்ணி போட்டுற வேண்டியது. அதானே செய்கிறோம். சோறு மட்டும் அப்பப்போ வடிச்சுக்கிறோம். சோறு ஃப்ரிட்ஜில் போட்டால் ரொம்ப விரைச்சி போயிடும். முதல்ல காய்கறி தயார் பண்ணிட்டு அப்புறம் சோறு வடிக்கிறோம். நம்ம வழக்கம். சேக்கிழார் சுவாமி சொல்றார், முதல்ல சோறு வடிச்சு வச்சிருங்க, காய்கறி அப்புறம் தயார் பண்ணுங்க. ஏன்? சோறு வடிச்சாச்சுன்னா யாரும் வந்து திடீர்னு பசின்னு கேட்டா சோறு இருக்கும், தயிர் இருக்கும், ஊறுகாய் இருக்கும், போட்டு சாப்பிட சொல்லிவிடலாம். காய்கறி தயார் பண்ணி வச்சுட்டா வெறும் காயவா கொடுத்து சாப்பிட சொல்ல முடியும்? இருங்க, நான் சோறு வடிக்கிறேங்கணும். அவர் எனக்கு சாப்பிட பசிக்குதே பாரு. அதனால என்ன செய்யணுமா, அவசரமான விருந்தாளிக்கு சோறு போடுற மாதிரி முதல்ல சோறு வடிக்கணும். எங்க சொல்றார் சேக்கிழார் சுவாமி? காரைக்கால் அம்மையார் வரலாற்றை சொல்றார். அம்மையார் சோறு வடிச்சு வச்சுட்டாங்க. அந்த கணவன் வந்ததுக்கு அப்புறம் கறி தயார் பண்ணலாம்னு இருந்தாங்க. சிவனடியார் வந்துட்டார். இனிமே கறி தயார் பண்றதுக்கு நேரம் இல்லை. திருவமுது கைகூடிற்று, கரியமுது கைகூடவில்லை. சாதத்துக்கு என்ன பேரு? திரு அமுது. கறிக்கு என்ன பேரு? கரியமுது. வைஷ்ணவ பெருமக்கள் சாதத்துக்கு சாத்தமுதும்பாங்க. பாயாசத்துக்கு பேர் என்ன தெரியுமா? திருக்கண் அமுது. பாயாசத்தில் அந்த ஜப்பரிசி தெரியுமில்ல, அது கிருஷ்ணன் கண்ணுக்கு சமானமா. கும்பிடணுமா இல்லையா அவங்கள? நம்மளும் தான் பாயாசம் சாப்பிட்றோம். எவ்வளோ எத்தனை டம்ளர் சாப்பிட்றோம். பாயாசம் நல்லா இருக்கு, இன்னொரு கப்பு ஊற்றுங்க, இந்த சண்மனானுக்கு ஒரு கப்பு ஊற்றுங்க, அப்படியே எனக்கு கொஞ்சம் ஊற்றுங்க. சாப்பிட்றோமா இல்லையா? அது என்னவா? அதுக்கு பேரு திருக்கண் அமுதான். பெருமாள் கண் அங்கே தெரியுதான். அந்த மாதிரி திருவமுது கரியமுது. திருவமுது கைகூடிற்று, கரியமுது கைகூடவில்லை. அம்மா என்ன பண்ணாங்க? சாதத்தை எடுத்து நல்ல தயிர்
உங்கள் யோகர்ட் தயிர் அங்கே வச்சுக்கிறீங்க, நல்ல கெட்டியாக இருக்கு. அப்படி தயிர் விட்டு பிசைஞ்சு கொடுத்து தொட்டுக்க என்ன செய்யலாம்? அவங்க கொடுத்த மாம்பழத்தை நறுக்கி போட்டாங்க. வந்த அடியார் நல்லா சாப்பிட்டு போயிட்டார். அங்கதான் கதையே ஆரம்பிச்சுது. கரியமுது தயார் பண்ணி வச்சிருந்தா காரைக்கால் அம்மையார் கதையே இல்லை. கரியமுது இல்லாமையினாலே மாம்பழத்தை போட போக கணவன் வந்து கொடுத்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட, அடுத்த மாம்பழம் எங்கேன்னு கேட்க, இந்த அம்மா சிவபெருமானேன்னு சொல்ல, சிவபெருமான் அந்த மாம்பழத்தை கையில கொடுக்க, அவன் அதை வாங்கி சாப்பிட, இது நான் கொடுத்த மாம்பழம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கேன் நானா. ஏதுன்னு கேட்டான். அந்த அம்மா உண்மையை சொல்லிவிட்டான். அப்ப என்ன தெரியுது? புருஷங்கிட்ட உண்மையை சொல்லணும். இதெல்லாம் அந்த காலத்துல சரிதானா? சொல்லியாச்சு. சொன்ன உடனே அப்படியா நிஜமா இன்னொரு மாம்பழம் கொண்டான் நானா. சிவபெருமானேன்னா அடுத்த மாம்பழம் வந்தது, அதை கொண்டே கையில கொடுக்க, அவன் வாங்கி சாப்பிட போக, அது சாட்சிக்கு வந்த மாம்பழம் அப்படியே பறந்து போயிடுச்சு. அவன் அம்மாவை விட்டுட்டு வெளியூருக்கு பொருள் தேட போயிட்டான். இந்த அம்மா இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. பொருள் தேடினா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணனா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அம்மா பேரை புனிதவதின்னு வச்சான், வேற ஊர்ல இருந்தான், சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சது. காரைக்கால் அம்மையாரை தோல்ல தூக்கிக்கிட்டு பல்லக்கில் வச்சு கொண்டுகிட்டு அங்க போயிட்டாங்க. அம்மாவை பார்த்த உடனே காலில் விழுந்து கும்பிட்டான், இவள் கடவுள். அப்ப அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? இந்த உடம்பு தசை பொதி, தசை பொதி, இவனுக்காக சுமந்த தசை பொதி. எப்போ இவன் என்ன வேணாம், நான் கடவுள்னு சொல்லிவிட்டானோ இந்த உடம்பு எனக்கு வேண்டாம், பேய் வடிவங்குடுன்னு கேட்டாங்களாம். காரைக்கால் பேயார். அடிப்படை எங்கே ஆரம்பிச்சது? திருவமுது கரியமுது அங்கே ஆரம்பிச்சது. அடுத்தாப்புல ரெண்டாவது செய்தி, சாப்பிட்றதுக்கு இலை போடுற பொழுது இலையில அறிந்த பக்கம் எந்த கை பக்கம் இருக்கணும், இலையினுடைய அந்த நுனி எந்த கை பக்கம் இருக்கணும். நம்மளும் வீட்டில் இலை போட்டு சாப்பிட்றோம். இலை போடுற பொழுது மரத்திலிருந்து வெட்டினம் பாருங்க, அது வலது கை பக்கம் இருக்கணும், அந்த நுனி இடது கை பக்கம் இருக்கணும். இது எங்க சொல்றாரு சேக்கிழார்? எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அப்பூதியடிகள் வீட்டுக்கு அப்பர் சுவாமி சாப்பிட வந்தார். அந்த அம்மா சாப்பாடு போடுறதுக்கு இலை போட்டாங்க. அது பெரிய கதை. மூத்த பையனை கூப்பிட்டாங்க. குடும்பம் தானே, முந்தி சொல்லி இருக்கேன், திரும்ப ஞாபகப்படுத்துறேன். சாப்பாடு தயாராகி விட்டது. மூத்த திருநாவுக்கரசு சாமிக்கு சாப்பிடுறதுக்கு இலை கொண்டுகிட்டு வா. அந்த பிள்ளை என்ன அறியுமா சொல்றான்? நல்ல தாய் தந்த ஏவ நான் இது செய்யப்பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள்புக்கு பெரிய வாழை மல்லலம் குருத்தை, இலையல்ல மல்லலங்குருத்தை ஈனும் பொழுதினில் வாழ் அரா ஒன்று அல்லலுற்று அடுங்கிச் சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. அந்த பிள்ளை வேகமா ஓடுனா, எங்க அப்பா அம்மா நல்லவங்க, திருப்பணியில எனக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க, நான் தான் இலை கொண்டு வர போறேன், அடியார் தொண்டு எனக்கும் கிடைச்சது. பிள்ளை அப்படி இருக்கணும். ஓடி போனா எடுத்தான், குருத்தா இருக்கிற இலையை எடுத்தான். அந்த குருத்து வாழை குருத்துக்குள்ள ஒரு பூநாகம் இருந்தது. விரிச்ச இலை கொடுக்க கூடாது. விரிச்ச இலையை போட்டா என்ன ஆகும்? ஏதாச்சும் முன்னால காக்கா எச்சமிட்டு இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால அடியார்களுக்கு சோறு போடுற பொழுது பொன்னரமா இருக்கும் பாருங்க, சுருண்ட இலை, அதைத்தான் எடுத்து சோறு போடணும். சேக்கிழார் சாமி குருத்தைங்கிறாரு. இலை வேற, வாழை குருத்து வேற, நினைப்புல வச்சுங்க. அதெல்லாம் தமிழ் சொற்கள். அதை எடுக்க போனா உள்ள இருந்து பூநாகம் தீண்டுனுச்சு, போச்சு. பூநாகம் தீண்டின உடனே ஓடி வந்தா பரிகள குருத்தை, அங்கே இலைங்கல பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் விழுந்தான். அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த புள்ள கீழே விழுந்துட்டானா. வேலையை முடிச்சு விட்டான், என் கடமை தீர்ந்ததுன்னு சொல்லிவிட்டான். கொடுத்துட்டு கீழே விழுறான். இந்த அம்மா இலைய வாங்குறாங்க, பிள்ளைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, சுருட்டி வச்சாச்சு பாய்க்குள்ள. இலைய போடுறாங்க. எப்படி இலை போட்டாங்க தெரியுமா? புகழ்ந்த கோமயத்து நீரால் பூமியை பொலிய நீவி. கோமயம்னா என்ன? சாணம். கோ சலம்னாத்தான் தண்ணி, மூத்திரம். கோமயம்னா சாணம். ரொம்ப பேர் புரியாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கோமயம், கோசலம். ஜலம்னா நீர் தானே, பசுவின் சிறுநீர் கோசலம், சாணம் கோமயம். சாணத்தினால அந்த இடத்தை முழுகினாங்களாம். அடியார் சாப்பிட்ற இடத்தை. சாப்பிட்டதுக்கு பின்னால முழுகிறது தப்பு, சாப்பிடும் முன்னால முழுகிறது சரி.
சாப்பிட்ட இடத்த சுத்தமா மொழுகணுமா. ஏன்? அதுமே சாப்பிடும் முன்னால அந்த இடத்துல எந்த கிருமியும் இருக்கப்படாது. சாணம் என்பது கிருமி நாசினி. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சாணி போட்டு மெழுகின தரையில காலை மடக்கி உட்கார்ந்து இருப்பார். 100 வருஷத்துக்கு அப்படித்தான், அப்படி வாழ்ந்தவர். அந்த தரை ஆன்டி பாக்டீரியா, அதெல்லாம் ஆன்டிசெப்டிக்ங்கிறீங்கல்ல, அது மாதிரி ரொம்ப நல்லதான். சாணத்தினால மெழுகி திகழ்ந்தவான் சுதையும் போக்கி சிறப்புடை தீபம் ஏற்றி. சுதை சுண்ணாம்பு மாதிரி. கோலம் போடுறதுன்னு அர்த்தங்கன. உட்கார்ந்த இடத்துக்கா சுண்ணாம்பு போடுவாங்க, வெள்ளையா கோலம் போட்டாங்களாம். சாணத்தினால முழுகி கோலம் போட்டு நிகழ்ந்த அக்கதலி நீண்ட குருத்தினை விரித்து. கதலினா வாழைத்தண்டு, இந்த இடத்துல வாழை மரம், வாழை இலை. நீண்ட குருத்தினை விரித்து நீரால் மகிழ்ந்துடன் விளக்கி. அந்த இலைய தண்ணி விட்டு கழுவுனாங்களாம். என்ன சொல்றாரு பாருங்க. நீரால் விளக்கி ஈர்வாய் வலம்பெற மரபின் வைத்தார். ஈர்வாயினா என்ன? எடுத்த பகுதி, வெட்டி எடுத்த பகுதி. வலம்பெற வலதுகை பக்கத்திலே இருக்க அந்த அம்மா இலை போட்டாங்களாம். இலை போடுறது எப்படின்னு கூட சேக்கிழார் சுவாமி பெரிய புராணத்தில் சொல்றார். ஏன்? ஆமா, ஏன் சார் அப்படி வைக்கணும்? நம்ம பையன் எல்லாத்துக்கும் இப்ப ஏன்னு கேட்பானா இல்லையா? எதனால யோசிச்சு பாருங்க. இந்த வெட்டின பகுதி அகலமா இருக்கும், நுனிப்பகுதி சின்னதா இருக்கும். நம்ம வலது கையினால சாப்பிட்றோம். காய்கறி எல்லாம் இந்த பக்கம்தான் வைக்கணும். இந்த உப்பு இந்த ஓரத்தில் வைக்கணும். எந்த ஓரத்தில்? இந்த நுனி இலையில. ஏன்? ஒவ்வொரு முறையுமா உப்பை சாப்பிடுவான்? எப்பவாவது தானே எடுப்பான். எப்பவாவது எடுக்கிற அப்பளம், எப்பவாவது எடுக்கிற தொன்னை, எப்பவாவது எடுக்கிற உப்பு, ஒரே ஒரு முறை போடப்படக்கூடிய அக்கார அடிசில் அல்லது ஏதாச்சும் ஜிலேபி, அதெல்லாம் ஒரு முறை தான் போடுவான். அதெல்லாம் அங்க வைக்கணுமா. சாப்பிடக்கூடிய கறி கூட்டெல்லாம் இந்த கை பக்கம் வைக்கணுமா. எடுத்து சௌரியமா சாப்பிடலாமா. இந்த கை அங்கே போக வேண்டாமா. என்ன கெட்டிக்காரத்தனம் பாருங்க. சாப்பிடுறது ஒரு நாகரீகம், விளையாட்டு இல்லைங்க. ஔவையார் சாப்பிட உட்கார்ந்தான். ஔவையாருக்கு பக்கத்தில் ஒரு முட்டா பைய சாப்பிட உட்கார்ந்தான். அவன் முன்குடுமி வச்ச ஒரு சோழியன். பசி அவன் மேல தப்பு இல்லை. ஔவையாருக்கு பக்கத்தில் சாப்பிட உட்கார்ந்துட்டான். சாப்பிட்றான், அள்ளி அள்ளி கொட்டிக்கிறான். உண்பது வேறு, தின்பது வேறு, நக்குவது வேறு, பருகுவது வேறு, கொட்டிக்கிறது வேறு. சோறு உண்டான், முறுக்கு தின்றான். தமிழ் வார்த்தைங்க. சோறு உண்பது, முறுக்கு கடிச்சு சாப்பிட்றோம்ல, முறுக்கு தின்றான். தண்ணீர் பருகினான், பாயாசத்தை நக்கி சாப்பிட்டான். பாயாசத்தை கையில தொட்டு 2 கையினாலையும் நக்கி சாப்பிடணுமா, அப்பத்தான் ருசியா இருக்குமா. கப்பலை வச்சுக்கிட்டு உறிஞ்சப்படாதான். நான் சொல்லல, இந்த சொல்ல போறார் சேக்கிழார் கொஞ்ச நேரத்துல. எவ்வளவு சார் சொல்றாரு. ஆஹா, நீ எப்படி வாழணும், என்ன ஏது, அவ்வளவுன்னு சொல்ல போறார். அப்ப என்ன பண்றான்? அடிக்கடி எடுக்கிறது. ஔவையார் சாப்பிட உட்கார்ந்தான். இந்த ஆளு வேக வேகமா அப்படி அப்படி சாப்பிட்றான். இவன் ஆடின ஆட்டத்தில் முன்குடுமி அவுந்து வச்சு, அவுந்து சோத்துல விழுந்துருச்சு. அது நீளமான குடுமி, கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமுங்க. விளையாட்டு இல்லை. நமக்கு முடி வெட்டலைன்னா உலகமே போயிடுது. அவ்வளவு முடி வச்சு பாதுகாத்திருக்கான். விழுந்துருச்சா, இந்த விழுந்த குடுமியை உதறினான். இவ்வளவு சோறு ஔவையார் இலையில விழுந்துருச்சு. எப்படி இருக்கும்? அவன் சோத்துல குடுமி விழ, இந்த குடுமி பட்ட சோத்தை உதற விழுந்துருச்சு. ஔவையாருக்கு ரௌத்திரம் வந்துருச்சு, கோபம், பத்திரகாளி ஆயிட்டா. உடனே பாட ஆரம்பிச்சா, சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா. சுருக்கு அவிழ்ந்த முன்குடுமி சோழியா. இப்படி பார்த்தேன், வாயில சோறு காஞ்சி போய் கிடக்கு. அவ்வளவு நேரம் சாப்பிடுறாங்க. சோற்று பொறுக்கு உலர்ந்த வாயா, சோற்று பொறுக்கு உலர்ந்த வாயா புலையா. எந்த ஊர்ரா? கும்பகோணம். ஓ, திருக்குடந்தை கோட்டானே. திருக்குடந்தைன்னா கும்பகோணம். கோட்டானே, நாயே குரங்கே, உன்னை ஒருத்தி போட்டாலே வேலையத்து போய். வார்த்தை பார்த்தீங்களா? உன்னை ஒருத்தி பெற்றாலே இல்ல போட்டாலே. பண்ணி குட்டி போட்ட மாதிரி உன்னை போட்டிருக்கடா. எந்திரிச்சு ஓடி போயிருக்க மாட்டாமே. என்ன வார்த்தை பாருங்க, எஃபெக்டிவ். நினைச்சா பாட்டு வருங்க, நம்ம தான் தடுமாறி போறோம்.
சுருக்க விழுந்த முன்குடுமிச்சோழியா சோற்று பொறுக்குலர்ந்த வய வெண்பா புலையா திருக்குடந்தை கோட்டானே நாயே குரங்கே. வேற எப்படி திட்டதவனே? உனை ஒருத்தி போட்டாலே வேலையத்து போய். அவளுக்கு வேற வேலை கிடையாது, உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று போட்டிருக்கிறான். என்ன கடுமை! எதுக்கு சொல்ல வந்தேன்? சாப்பிட்றது ஒரு நாகரிகம், இலை போடுறது ஒரு நாகரிகம். அதுக்காக வேண்டி அடுத்தாப்புல பாருங்க, அடியார் பணியில் பிள்ளைகளுக்கு பங்கு தர வேண்டும். நம்மளே பண்ணப்படாது. அந்த அம்மா போய் இலை எடுத்துக்கிட்டு வந்திருக்கப்படாது. மூத்த பிள்ளைய கூப்பிட்டு நீ போய் இலை எடுத்துக்கிட்டு வாடா, அந்த புண்ணியம் அந்த பிள்ளைக்கும் கிடைக்கணும். நம்ம பழக்கம் பிள்ளைகளுக்கு வரணும். பிள்ளை மகிழ்வோடு பணி செய்ய வேண்டும். அந்த பிள்ளை அப்படித்தான் சொன்னான், நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன். அடுத்தாப்புல இல்லற நடத்துற பொழுது எப்படி நடத்தணும்? 6 பங்கு வைக்கணுமா வருமானத்தை. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான், அரசு. தென்புலத்தார் இறந்து போன அப்பா அம்மா பாட்டனார் அவங்களுடைய காரியங்கள் பண்றதுக்கு, தெய்வத்துக்கு கொடுக்கிறதுக்கு. விருந்து, விருந்துன்னா யாரு தெரியும்ல? எங்க அத்தை வந்தாங்க விருந்தாளின்னு சொல்லப்படாது, எங்க மாமா வந்தார் விருந்தாளின்னு சொல்லப்படாது. அவங்கெல்லாம் சுற்றத்தார். தெரியாதவன் வந்தாத்தான் விருந்து. விருந்துன்னா புதுமைன்னு அர்த்தம் தமிழ்ல. புது ஆளு வந்தாத்தான் விருந்து. சொந்தக்காரங்க வந்தா விருந்து இல்லை. சொந்தக்காரங்க வந்ததை விருந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆளு புது ஆளுன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அப்போ விருந்து வேற, சொந்தம் வேற. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல் அதான் சுற்றம். தான் தனக்கு 6வது பகுதி ராஜாவுக்கு, 6ல் ஒரு பகுதி அரசனுக்கு வரி. அரசு கொள் கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டு அறங்கள் பேணி. ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து மிச்சத்தை வச்சு அறங்களை செய்து பரவரும் கடவுள் போற்றி. இதுக்குள்ளே கடவுளை நினைத்து கொண்டு குறவரும் விருந்தும் பண்பின் விரவிய கிளையின் தாங்கி. பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணி சாப்பாடு போடுறது, விருந்து வந்தவனுக்கு சாப்பாடு போடுறது, சொந்தக்காரங்களை காப்பாத்துறது, இவ்வளவும் செய்து விளங்கிய குடிகள். இதான் இல்லறத்தான் கடமை. குடும்பம் இதை செய்யணும். குடிகள் ஓங்கி வரைபுரை மாடம் நீடி மலர்ந்துள்ள பதிகள் எங்கும். எல்லா ஊர்லையும் உள்ள மக்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள். பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். வீட்டில் பொய் கிடையாது. புனல் சடை முடியார்க்கு அன்பர். எல்லாம் சிவபெருமானுடைய அன்பர்கள். மெய்யடியார்கட்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார். அடியார்கள் பணி செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார். சைவமை சார்புள்ளவர்கள். இதெல்லாம் குடும்பத்தின் தன்மைகள். இன்னொரு இடம் பாருங்க, இந்த குடும்பம் எப்படி இருக்கணுமா? தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர் வாழ் தொண்டை நாடு. கனவுல கூட தீமையை நினைக்க மாட்டானா. திருவள்ளுவர் ஒரு பட்டி மண்டபம் போட்டார். தீமையா தீயா எது பொல்லாது? தீயா தீமையா? தீமைதான். ஏன்? தீ பிடிச்சி எரிகிறது தெரியும், தீமை பிடிச்சி எரிகிறது தெரியாது. தெரியறதுனால தீய அணைச்சுப்படலாம், தீமைய முடியாது. தீய வச்சா பொருள் தான் போகும், தீமையினால ஆன்மாவே கெட்டு போகும். தீய வச்சா வைக்கப்பட்டதுதான் எரியும், தீமைய வச்சா வச்சவனே முதல்ல எரிஞ்சு போவேன். நான் அடுத்தவனுக்கு தீங்கு பண்ண நினைச்சா என் அளவில் கணிசமா கெட்டு போயிருக்கணும், இல்லைன்னா தீங்கு பண்ண மாட்டேன். திருவள்ளுவர் சொன்னார், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். முடிஞ்சு போச்சு. ஒரு பட்டிமண்டபம் போட்டு தீர்ப்பு கொடுத்து விட்டாரு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அப்படிங்கிறார். இன்னொன்று, திருமுனைப்பாடி நாடு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். திருமுனைப்பாடி நாடுன்னா எது? இந்த திருக்கோவிலூர், திருவண்ணாமலை பகுதி, இதெல்லாம் திருமுனைப்பாடி நாடுன்னு பேர். அந்த காலத்தில் திருவதிகை வீரட்டானம், திருநாவலூர், திருவெண்ணை நல்லூர் இதெல்லாம் சேர்த்து திருமுனைப்பாடி நாடு. சுந்தரமூர்த்தி பிறந்த திருநாவலூர் திருமுனைப்பாடி நாடு. அப்பர் பெருமான் பிறந்த திருவாமூர் திருமுனைப்பாடி நாடு. சம்பந்தசாமி பிறந்தது சோழ நாடு. 3 பேர்ல 2 பேர் பிறந்தது திருமுனைப்பாடி நாடு. சம்பந்தசாமி மட்டும்தான் சோழ நாடு.
இந்த திருமனைப்பாடி நாட்டு சிறப்பு. சேக்கிழார் பாடுறார், வரந்தருவார்னு ஒருத்தர் இதை பாடுறார். யார் இந்த வரந்தருவார்? பாரதம் பாடினார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அதுக்கு அவர் புள்ள முன்னுரை கொடுத்தார். எப்படி இருக்கு? அப்பா எழுத புள்ள முன்னுரை கொடுக்குதுன்னா அந்த புள்ளைக்கு அவ்வளவு அறிவு இருக்குன்னு தானே அர்த்தம். ப்ரிஃபேஸுங்கிறீங்கள்ல, அந்த காலத்தில் பாயிரம்மா. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்துக்கு வில்லிபுத்தூர் ஆழ்வார் புள்ள வரந்தருவார் பாயிரம் பாடினார். அதில் திருமுனைப்பாடி நாடு என்ன, அந்த பகுதி திருமுனைப்பாடி, அவங்க இருந்த திருக்கோவிலூர். திருமுனைப்பாடி நாட்டு சிறப்பை சொல்றார். திருக்கோவிலூர் சிறப்பு. திருக்கோவிலூர்ல ஒரு திண்ணை, இது மாதிரி ராத்திரி ஒரு 7:30 மணி, கொஞ்சம் இருட்டாப்புல ஒரு நேரம், ஒரு ஆழ்வார் வந்தார், திண்ணையில் படுத்துட்டார். 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுத்த ஆழ்வார் வந்தார். ஐயா இடம் இருக்கா? ஒரு ஆள் படுக்கலாம், 2 இருக்கலாம், வாங்க பக்கத்தில் உட்காருங்க. 2 பேர் உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. 3வது ஆள் வந்தார். ஐயா இடம் இருக்கா? 1 படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம், வாருங்கள். 3 பேர் நிற்போம். இடம் கொடுக்கணுமா? அதுக்காக வரலாறு. 3 பேர் நிற்கிறாங்க. கரண்டு போயிடுச்சு, கும்மிருட்டாயிடுச்சு, ஒன்றும் புரியலை. 4வது ஆள் ஒருத்தன் உள்ள புகுந்துட்டான். இந்த 3 பேரும் கேட்டு வந்தாங்க. அந்த ஆளு கேட்காம உள்ள புகுந்துட்டான். இப்படி இருக்கிறான், அப்படி இடிக்கிறான், முட்டுறான், மோதுறான். ஆனா அவன் முட்டுனான்னா நல்லாவே இருக்கு. யோசிச்சு பாருங்க. அது எப்படி? புதுசா கல்யாணமான உடனே புருஷன் பொண்டாட்டியும் பஸ்ஸில் போனாங்களாம். 90 வளைவு பஸ் போற வழி. 2 ஒன்று மேல ஒன்று விழுந்துகிட்டே போகுதான். வளைவு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 2க்கு 80 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு 80 வயசு, அந்த அம்மாவுக்கு 74. இப்ப விழுந்தா, சனியனே ஏன் இப்படி சாயிற? என்ன கதை சொல்லலாமா? சொல்லலாமா? யோசிங்க. அது மாதிரி 3 உள்ள புகுந்துட்டான், இடிக்கிறான், சுகமா இருக்கு. யாரா இந்த ஆளு? இவன் தொட்டாலே நல்லா இருக்கே, யாரு தெரியலையே, இருட்டுக்குள்ள வந்துட்டானே, விளக்கேத்துவோமா? ஏத்து. ஒரு ஆள் பாட்டு பாடினார். வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக, உலகத்தை அகல் சட்டி ஆக்கினேன், கடல் தண்ணியை பூரா உள்ள கொட்டுனேன். நடக்கிற காரியமா? சூரியனை திரியா போட்டேன், எரிய விட்டேன் அப்படின்னார். ஒன்னு வெளிச்சம் அல்ல. வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராளியா நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று வல்ல. அடுத்த ஆழ்வார் பார்த்தார். ரொம்ப பெருசா காலை வச்சு விட்டாரு. உலகத்தையே சட்டியாக்கி கடல் தண்ணியை பூரா போட்டு நடக்கிற காரியமா நம்மால? வேண்டாம். அன்பே தகழியாய், அன்பை சட்டி ஆக்கினேன், ஆர்வமே நெய்யாக, என் ஆர்வத்தை நெய்யா ஊத்தினேன், மனசை திரியா போட்டேன். என் முருகு சிந்தை இடும் திரியாய் நண்புலத்து ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன், நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். பளிச்சுன்னு வெளிச்சம் வந்துருச்சு. இடிச்சாளு யாரு? பெருமாள் நிற்கிறார் சங்கு சக்கரத்தோட. நான் தாண்டா இடிச்சேன். கேட்காம வந்து உள்ள போகக்கூடியவன் பகவான் தானே. 3வது ஆழ்வார் பார்த்தார். ஆகா, திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன்பால் இன்று. இதெல்லாம் பார்த்தேன். மகாலட்சுமியை பார்த்தேன், பொன்மேனியை பார்த்தேன், ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரம், எல்லாம் பார்த்தேன். என் ஆளி வண்ணனை பார்த்தேன். இதுதான் சார் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு தொடக்கம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதுக்கு இயற்பான்னு பேரு. எங்க? திருக்கோவிலூர்ல. அடுத்தாப்புல திருக்கோயிலூர் திருமுனைப்பாடி நாடு. நம்ம 3 பேர்ல 2 பேர் பிறந்தது திருமுனைப்பாடி நாடு. யார் 2 பேரு? சுந்தரமூர்த்தியும் அப்பர் சுவாமிகளும். அந்த ஆளு இதை பாடுறாரு, வரந்தருவார். என்ன பாடுறாரு பாருங்க. இது வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்துக்கு வரந்தருவார் கொடுத்த பாயிரத்திலே உள்ள பாட்டு. ரொம்ப பிடிச்சது, அதுக்காக அந்த பாட்டை பார்த்தேன். பாவருந்தமிழால் பேர் பெரு பணுவல் பாவலர் பாதினாள் இரவில் மூவரும் கூடி மொழி விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு. 3 பேரும் நடுராத்திரியிலே மொழி விளக்கேற்றி பெருமாளை கும்பிட்ட நாடு. அடுத்தாப்புல பாருங்க, அழகானவர். தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை தேடும்.
தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுள் சிவபெருமான். தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை பாடும் யாவரும் மதித்தோல் மூவரில், யாவரும் மதித்தோர் மூவரில் இருவர் பிறந்த நாடு இந்த நன்னாடு. எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர் என்ற 3 பேர்ல 2 பேர் பிறந்தது இந்த நன்னாடு. என்ன ஆசை பாருங்க அவருக்கு. அதையும் பாடி இதையும் பாடி சைவம் வைணவம் 2ம் தலைத்தது திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டு சிறப்பை சேக்கிழார் சொல்ற பொழுது குடிகள் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். தொன்மை முறை வருமண்ணின் துகளன்றி துகளில்லை. துகள்னா புழுதின்னு ஒரு அர்த்தம், துகள்னா குற்றம்னு ஒரு அர்த்தம். மண்ணில் உள்ள புழுதியை தவிர மனசில புழுதி கிடையாது. மண்ணில் உள்ள புழுதியை தவிர மனசில குற்றம் கிடையாது. நன்மை நிலை ஒழுக்கத்து நலம் சிறந்த குடிமல்கி சென்னி மதி புனைய வளர் மணிமாடச் செழும்பதிகள் மன்னி நிறைந்துள்ளது திருமுனைப்பாடி வளநாடு. திருமுனைப்பாடி நாட்டிலே குடிகள் குடும்பம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் சரி. இது பொது வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும். சாப்பிடுவது, மகிழ்ச்சியாயிருப்பது அது மட்டும் குறிக்கோள் ஆகாது. அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரத்தில் சொல்லுகிறார், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேலுலாம் கலனவேலி திருக்கொண்டீச்சரத்துளானே. ரொம்ப காலம் குழந்தையா போயிருச்சு, 15 வயசு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 20-30 வயசு அதுல போயிடுச்சு. மெலிவு மூப்பு எல்லாம் வந்து அதுல 30 வயசு போயிடுச்சு. ஒரு குறிக்கோளும் இல்லாம வாழ்க்கை வீணா போயிடுச்சு. அப்பர் சுவாமி சொல்றார், நம்ம எங்க போய் நிக்கிறது? குறிக்கோளிலாது கெட்டேன். வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஒரு நோக்கம் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. சிவனடியார்கள் 63 ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன? சிவத்தொண்டும் அடியார் தொண்டும் செய்வது. அந்த தொண்டுக்கு முட்டுப்பாடு வருமானால் தொண்டை விடுறதில்லை, உயிரை விட்டுறது. இதுதான் குறிக்கோள், கடுமையான குறிக்கோள். கிட்டத்தட்ட 11 பேரை இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு சின்ன பட்டியல் 63 நாயன்மார்களில். முதல்ல காஞ்சிபுரத்துக்கு போறோம். தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராயிருந்த காலம், நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி எடுக்க தொடங்கிய காலம். நெய்வேலி டவுன்ஷிப் அதை எப்படி கட்டுறது அப்படின்னு பொறியியல் வல்லுநர்கள் கூடினார்கள். எப்படியாவது கட்டணும்னு ஆசைப்பட்டார்கள். ஒரு இன்ஜினியர் காமராஜிட்ட சொன்னார், நாங்க இங்கிலாந்துக்கு போய் எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறோம். இன்னொருத்தர் சொன்னார், சுவிட்சர்லாந்துக்கு போய் எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறோம். காமராஜர் அழகா சொன்னார், இதுக்கு எதுக்கு செலவழிச்சுக்கிட்டு சுவிட்சர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் போகணும்? மதுரைக்கு போங்க, இல்லாட்டி காஞ்சிபுரத்துக்கு போங்க, போதும். நகரமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தெரிந்து கட்டப்பட்ட நகரங்கள் 2. ஒன்று மதுரை, இன்னொன்று காஞ்சிபுரம். மதுரையிலே மீனாட்சி கோயில் நடுவில் தாமரப்பூ மாதிரி, தாமரப்பூவில் இருக்கிற மொட்டு இருக்கு பாருங்க, அது மீனாட்சி கோயில். அதை சுத்தி 4 பக்கம் 4 ஆடி வீதி, அதை சுத்தி 4 சித்திர வீதி, அதை சுத்தி 4 ஆவணி மூல வீதி, அதை சுத்தி 4 மாரட்டு வீதி, அதை சுத்தி 4 மாசி வீதி, அதை சுத்தி 4 வெளி வீதி. ரொம்ப தெளிவா போகலாம். தெற்கு வெளி வீதி, வடக்கு வெளி வீதி, கிழக்கு வெளி வீதி, மேற்கு வெளி வீதி. தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, அதே மாதிரி கீழ மாசி வீதி. திருப்பேரெல்லாம் கவலைப்படவே வேண்டாம், சூரியனை பார்த்துட்டு சொல்லலாம். சூரியன் இந்த பக்கம் உதிக்கிறாரா, இது கிழக்கு மாசி வீதி, நிக்கிற இடத்தை வச்சு. தாமரப்பூ மாதிரி நடுவில் மீனாட்சி கோயில், சுத்தி வர தாமரை இதழ்கள். காஞ்சிபுரம் நடுவிலே காமாட்சி கோயில், சுத்தி வர தாமரை இதழ்கள். சங்க இலக்கியத்திலே மதுரை காஞ்சின்னு ஒன்று, மதுரையவும் காஞ்சிபுரத்தையும் ஒப்பிட்டு பாடியது.
இப்ப ஏன் இதெல்லாம் பேசுறேங்கிறீங்களா? நம்ம ரொம்ப வேகமா காஞ்சிபுரத்துக்கு போகிறோம். தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்ட நாடுன்னு 4 நாடு அந்த காலத்துல. நம்ம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம் அந்த பகுதியெல்லாம் தொண்டை நாடு. தொண்டைமான் இளந்தரையன் ஆட்சி பண்ணின நாடு தொண்டை நாடு. தீமையை கனவில் கூட கருதாதவர்கள் வாழ்ந்த நாடு தொண்டை நாடு. சான்றோர்கள் வாழ்ந்த நாடு தொண்டை நாடு. சேர நாட்டிலே யானைகள் அதிகம், சோழ நாட்டிலே சோறு அதிகம், பாண்டிய நாட்டிலே முத்து அதிகம், தொண்டை நாட்டிலே சான்றோர்கள் அதிகம். அப்படி சேக்கிழார் பிறந்தது தொண்டை நாடு, குன்றத்தூர். அவர் பிறந்ததினாலே தொண்டை நாடு அன்று தொட்டு தொண்டர் நாடாக மாறிற்று. தொண்டை நாடு தொண்டர் சீர் பரவி நின்ற தொண்டரை பெற்றதாலே தொண்டை நாடு அன்று தொட்டு தொண்டர் நாடு ஆனதம்மா. அப்படி மாறிற்று. இந்த காஞ்சிபுரத்துக்கு நிறைய சிறப்பு. ஒரு பக்கம் சைவ காஞ்சி, ஏகாம்பரேஸ்வரர் கோயில், கச்சபேஸ்வரர் கோயில், கைலாசநாதர் கோயில். ஒரு பக்கம் சைவ காஞ்சி, ஒரு பக்கம் வைஷ்ணவ காஞ்சி, வரதராஜ பெருமாள் கோயில், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில், ஏகப்பட்டது. அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் சைவ காஞ்சி, ஒரு பக்கம் வைஷ்ணவ காஞ்சி, ஒரு பக்கம் சமண காஞ்சி, சமணர்கள் பள்ளி சமண காஞ்சி. ஒரு பக்கம் ஜைன காஞ்சி, ஜைனர்கள் இருந்த பகுதி ஜைன காஞ்சி. ஒரு பக்கம் பகுத்தறிவு காஞ்சி, அறிஞர் அண்ணாதுரை வீடு பகுத்தறிவு காஞ்சி. ஆக இந்த காஞ்சிபுரத்திலே எல்லாம் உண்டு. காஞ்சிபுரத்திலே அம்பாள் தவம் செய்தாள். காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வர பெருமான் மண்ணால் பிடிக்கப்பட்ட மூர்த்தி. அவருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகு மட்டும் சாத்துவதுண்டு. மாமரத்தின் ஏக மாமரம், ஒரே ஒரு மாமரம், 4 கிளைகள். 4 கிளையிலையும் 4 விதமான மாம்பழம் பழுக்கும். கிருபானந்த வாரியார் சுவாமி ஒரு திருப்பணி பண்ணினார். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் மதில் திருப்பணி. தேவகோட்டை ராமநாதன் செட்டியார் குடும்பம் பணம் கொடுத்தது. வாரியார் முன்னின்று செயல்பட்டார். மதில் திருப்பணி. ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு பெரியவர், அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. இந்த மதில் திருப்பணியை பார்க்கறதுக்கு அந்த பெரியவர் வர்றார். என்ன 40 வயசு இருக்கும். வந்தவர் வாரியார் சாமிகிட்ட கேட்கிறார், குழந்தை இல்லை, ஒரு போன வாரம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, என்ன சொல்லுங்க. நாங்க இந்த கோயிலை சுத்தி வந்தோம், மாமரத்திலிருந்து ஒரு பிஞ்சு விழுந்தது. எந்த மாமரம்? கோயிலுக்குள்ள இருக்கிற மாமரம். அங்கே உள்ள மாங்காய் மாம்பழம் யாரும் எடுத்து பயன்படுத்துவது கிடையாது, எல்லாம் கோயிலுக்கு தான். இப்பவும் அப்படித்தான். 4 கிளை, போய் பார்க்கலாம் நீங்க. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. அந்த மாவடி போன வாரம் போனோம், ஒரு மாம்பிஞ்சு விழுந்தது, என் பொண்டாட்டி அதை எடுத்து சாப்பிட்டு விட்டா. இப்ப என்ன செய்யறது? அந்த பெட்ரோல் பங்கு மேனேஜர் கேட்கிறார். ஒரு அந்தணர் வாரியார் சாமி பார்க்கிறார். அந்த அம்மாவுக்கு சாப்பிடணும்னு தோணி இருக்கு, சாப்பிட்டு இருக்கு, பரவாயில்ல, அதை பெருசா நினைக்காதீங்க. ஆனா ஒண்ணு, அந்த அம்மாவுக்கு கடவுள் திருவருள் கிடைத்திருக்கிறது, இது பிரசாதம் மாதிரி ஏத்துக்கிடுங்க. போய் ஏகாம்பரேஸ்வரரை கும்பிட்டு போங்க. அதுக்கது 9வது மாசம் ஆண் குழந்தை பிறந்தது. வலது பக்கம் தோளில் குழந்தைக்கு மாம்பிஞ்சு மாதிரி ஒரு மச்சம். புரியுதா? மாம்பிஞ்சு மாதிரி ஒரு மச்சம். வாரியார் சாமி சொன்னார், இப்ப புரியுதா இது கடவுள் பிரசாதம்னு? அவர் அந்த காலத்தில் திருப்பணிக்கு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்தார் அந்த ஐயர். சந்தோஷம். பெட்ரோல் பங்கில மேனேஜர் அந்த காலத்தில். வாரியார் சாமி எழுதுறார், காஞ்சிபுரம் அப்படிப்பட்ட திருத்தலம். அம்பாள் உட்கார்ந்திருக்க சிவபெருமான் ஆகமத்தை எல்லாம் உபதேசம் பண்ணாராம். ஆகமங்கள் தமிழிலே இருந்தன, மறக்காதீங்க. வடமொழி ஆகமங்களுக்கு முன்னாலே தமிழில் ஆகமங்கள் இருந்தன. 28 ஆகமங்கள் இருந்தன. 9 ஆகமங்களை திருமூலர் திருமந்திரத்திலே கொண்டு வந்தார். சிவபெருமான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, அவ்வளவு ஆகமங்கள். சிவபெருமான் ஆகமங்களை எல்லாம் சொல்ல அம்பாள் கேட்டாள். கேட்டு முடிச்ச உடனே
அப்படி திரும்பினாள். உங்களுக்கு எது ரொம்ப விருப்பம்னு கேட்டா. யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து. அவர் சொன்னார், என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபாடு செய்கிறார்கள், அந்த பூஜை தான் எனக்கு விருப்பம், பூசனை அதுதான் எனக்கு விருப்பம். அப்படியா? அப்போ நானும் போய் உங்களுக்காக தவம் செய்து பூஜை பண்ணணும், நான் எங்க போய் தவம் செய்யலான்னு கேட்டாளாம். உலகத்தை இன்ற அன்னை அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னியன மறைபேசும் ஆனந்த ரூபமையிலே தாயுமான சுவாமி பாடுறார். அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னாலேயும் அவ கன்னிதான், கன்னியன மறைபேசும் ஆனந்த ரூபமையிலே அட்டசித்தி நல் அன்பருக்கருள விருது கட்டிய பொன் அன்னமே அண்ட கோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை பத்தி தாய்மானார் பாடுறார். அந்த அம்பாள் கேட்டாள், நான் எங்க போய் தவம் செய்யலாம்? ஒன்னு செய், காஞ்சிபுரத்துக்கு போ, அது நாம் விரும்பும் திருப்பதி, காஞ்சிபுரத்துக்கு சென்று தவம் செய். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள, நாம் விரும்புவது வழிபாடு என்று சொல்ல, அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. காஞ்சியில போய் கும்பிடு. அம்பாள் காஞ்சிபுரத்துக்கு வந்தா, மாமரத்தடியிலே மண்ணால சிவலிங்கம் பண்ணினா. அதான் இப்ப இருக்க ஏகாம்பரேஸ்வரர். மண் சிவலிங்கத்தை வச்சு பூஜை ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் கம்பை மாநதி வெள்ளம் பெருக்கெடுத்தது. கம்பை நதி அங்க உள்ள ஆறுக்கு பெயர். வெள்ளம் பெருக்கெடுத்தது. இவ சிவபூஜை பண்ற இடத்துக்கு வெள்ளம் வர ஆரம்பிச்சது. நாமளா இருந்தா விட்டுட்டு ஓடி போயிருப்போம், நாளைக்கு இன்னொரு சிவலிங்கம் பிடிச்சிக்கலாம்னு. அந்த அம்மை பார்க்கிறாள், சிவபெருமானுக்கு ஆபத்து, வெள்ளம் வருமானால் அடித்து கொண்டு போய்விடும். அப்படியே சிவலிங்கத்தை இறுகத் தழுவிக் கொண்டாள். போயிடக்கூடாது, போனா நம்மளும் சேர்ந்து போறோம், அவ்வளவுதானே. சிவலிங்கத்தை இறுகத் தழுவிக் கொண்டாள். சிவபெருமான் அவளுக்காக அந்த யானையினுடைய தோல் போர்த்த கடினமான உடம்பை மென்மையாக்கி குலைந்து கொடுத்தார். என்ன தழுவுறது அவள்ல, குலைந்து கொடுத்தாராம். இது பாட்டு கல்லுமா இருந்தா அவளுக்கு கஷ்டமா இருக்குமே, அதனால அவருக்கு பேரு தழுவ குலைந்த தலைவர்னு பேரு. அப்படி குலைஞ்சு கொடுத்த உடனே இவளுடைய மார்பினுடைய தழும்பு அவர் மார்பல பட்டுதான். இவ கையினால பிடிச்சா பாருங்க, கையிலே உள்ள வளையல் தழும்பு அவர் முதுகுல பட்டுதான். ஆக முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். அப்படியே முன்னால காட்சி கொடுத்துட்டார். அவளுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு, இவரை போய் கட்டி தழுவிட்டோமே. என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அதெல்லாம் மனசுக்கு வெட்கமா இருக்கும், ஆசையா இருக்கும், வெட்கமா இருக்கும். சிவபெருமான் பார்க்கிறார், அம்மையே இங்கே இரு, உனக்கு என்ன வேணும் கேள், நான் அறம் வளர்க்க வேண்டும். இந்தா 2 நாளி நெல்லை வச்சுக்கோ, 32 அறங்களும் செய். 2 நாளி நெல்லை வைத்துக்கொண்டு 32 அறங்களும் காமாட்சி செய்த ஊர் காஞ்சிபுரம். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, பாடகந்தண்டை கொலுசும் பச்சை வைடு உரியம் இச்சையாய் இழைத்திட்ட பாதச்சிலம்பினொளியும் முத்து மூக்குத்தியும் இரத்தின பதக்கமும் மோகனமாலை அழகும் முழுதும் வைடு உரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சித்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கணமும் ஜகமெலாம் புகழ் பெற்ற முகமெலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பின் அழகும் அத்திவரதன் தங்கை. அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ? அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அவள் அப்படியே அலங்காரம் பண்ணி பார்த்த பாட்டு இந்த பாட்டு. அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மை தவம் செய்யக்கூடிய திருத்தலத்திலே ஒருவர் அவதாரம் செய்தார். இன்னொரு செய்தி சொல்லிவிடுறேன். காஞ்சி காமகோடி பீடம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரத்திலே அருளாட்சி நடத்தின ஒரு காலம். வெள்ளிக்கிழமை சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணுவார். அது எல்லாரும் பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு பெரிய மண்டபம், பெரியவர் காஞ்சி பரமாச்சாரியார் உட்கார்ந்து காமாட்சிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஒரு வயசான பாட்டி அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க மடியிலே ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 7 வயசு குழந்தை. இந்த பூஜை நடந்துகிட்டே இருந்தது.
இந்த குழந்தை அப்படி திரும்பினது, பாட்டின்னுது. என்னன்னா பாட்டி, அந்த தாத்தா மடியில உட்கார்ந்து இருக்கிற குழந்தை கட்டி இருக்கிற மாதிரி பச்சை பட்டு பாவாடை வாங்கி தர்றியா? எந்த தாத்தா? அந்த பூஜை பண்றாருல தாத்தா. பூஜை பண்றது காஞ்சி பெரியவர். அவர் மடியில குழந்தையும் இல்லை ஒண்ணும் இல்லை, சும்மாரு. ஒரே வேகமா அழுத்திட்டான். இல்ல பாட்டி, நல்லா பாரு, அவர் மடியில அழகா பச்சை பசேல்னு ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கு. அது கட்டி இருக்கிற பச்சை பட்டு பாவாடை ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி பாட்டி, இந்த வருஷம் தீபாவளிக்காவது எனக்கு அங்க பட்டு பாவாடை வாங்கி தர்றியா? பேசாம இருக்க மாட்ட. ஒரு போடு போட்டு நிறுத்தி விட்டா. குழந்தை தெய்வத்துக்கு சமானம். நம்ம அதை வேகமா போட்டு அடிச்சு விடுறோம். நமக்கு அந்த அறிவு இல்லை, அதுக்கு அறிவு இருக்கு. என்ன பண்றது? குழந்தையின் தெய்வமும் கொண்டாடுறவனுக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. காஞ்சி பெரியவர் அப்படி திரும்பி பார்த்தார். ஒரு அங்க இருந்த காவக்காரனை கூப்பிட்டார். என்னமோ சொல்லி அனுப்பிச்சிட்டார். அந்த ஆள் அங்க இருந்து இங்க வந்தா, பாட்டி உங்களையும் குழந்தையும் எந்திரிச்சு போக சொல்றார் பெரியவர். ஐயா, நான் தீபாராதனை ஆகலையே. இல்லை, உடனே போக சொல்லி உத்தரவு. சரி, குழந்தையை கூட்டிக்கிட்டு பாட்டி போக, அந்த வேலையாள் கூடவே போக, பாட்டி ஒரு ஜவுளி கடைக்கு போக சொன்னார் பெரியவர். ஜவுளி கடை. காஞ்சிபுரத்திலையா பட்டு கடைக்கு பஞ்சம்? ஏகப்பட்ட பட்டு. மற்ற ஊர்ல வாங்குற பட்டெல்லாம் பட்டுன்னு போயிடும். காஞ்சிபுரத்து பட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. போய் பார்த்தா, பாப்பா உனக்கு என்ன வேணும்? இந்த பச்சை பட்டு பாவாடை தான் அந்த குழந்தை கட்டி இருந்தது. என்னடி சொல்றேங்கிறா பாட்டி. இதுதான் எனக்கு வேணும் பாட்டி. 250 ரூபா போட்டான் அந்த காலத்துல. மடத்துல இருந்து பணத்தை கொடுத்து பாவாடையை வாங்கியாச்சு. பாட்டி உடனே குழந்தைக்கு இந்த பாவாடையை கட்டுங்க. அங்கேயே பழைய பாவாடையை அவிழ்த்துட்டு இந்த பாவாடையை கட்டியாச்சு. குழந்தைக்கு சந்தோஷம் தாங்கல. புது பாவாடை, பச்சை பாவாடை, பட்டு பாவாடை, பார்த்த பாவாடை, நினைச்ச பாவாடை கிடைச்சிருச்சு. ஆடிக்கிட்டே வந்தது. எதிர்த்த வீட்டுக்கு போனது, அடுத்த வீட்டுக்கு போனது, எல்லா வீட்லையும் போய் பாவாடையை காட்டிட்டு அப்பா அம்மா தாத்தா எல்லாருக்கும் காட்டியது. புது பட்டு பாவாடையை கட்டி கொண்டு ராத்திரி சாப்பிட்டது. அதோட படுத்து தூங்கிட்டு விடிந்தது. பாவாடை புதிதாய் இருக்கிறது. குழந்தை பழசாக போய்விட்டது. முடிஞ்சு போச்சு. குழந்தையினுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. புது பாவாடை கட்டிக்கிட்டு படுத்த குழந்தை ஆண்டவன் திருவடியில் சேர்ந்து விட்டது. பாட்டிக்கு எப்படி இருக்கும்? குழந்தைக்கு எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு 10 நாள் ஆகி அதுக்கப்புறமா ஓடி போய் பரமாச்சாரியார் காலில் விழ. பரமாச்சாரியார் பாட்டியை பார்த்தார். என்னமோ சொன்னீங்க, இப்படி ஆகி போச்சே. அம்மா, நான் பூஜை பண்ற பொழுது காமாட்சிய என் குழந்தையா பாவனை பண்ணுவேன். என் மடியில் அவ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பாவனை பண்ணுவேன். அது எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு வெனக்கணக்கு முடிஞ்சு போச்சு. குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை பட்டு பாவாடைக்கு ஆசைப்பட்டது. இந்த ஆசைப்பட்டதோட இறந்து போயிருந்தா அதுக்கு இன்னொரு ஜென்மம் அந்த குழந்தை எடுக்கணும். அதுக்காகத்தான் உடனே பட்டு பாவாடையை வாங்கி கொடுன்னேன். வாங்கி சாத்தி அந்த குழந்தை மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு விட்டது. பாட்டி ஒன்னும் கவலைப்படாதே, அதுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு. உனக்கு என்னைக்கும் எனக்கு என்னைக்கு கணக்கு முடிய போகுதோ, உனக்கும் எனக்கும் என்னைக்கு கணக்கு முடிய போகுதோ. பரமாச்சாரியார் இதை எழுதியிருக்கார். காஞ்சி காமகோடி பீடம் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான். நான் அவர் மேல ஒரு நூல் பாடி இருக்கிறேன். அவர் அதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறார். திருநீறு விடு தூது 1976 பாடினது. காஞ்சிபுரத்துக்கு அவ்வளவு பெருமை.